வியூவர்ஸ், இன்னைக்கான டாபிக் வந்து பயோபாட்னில வந்து யூனிட் 9ல வந்து பிளான்ட் பிரீடிங். இதுதான் வந்து நம்மள இன்னைக்கான டாபிக்கா இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். உயர் வகை தாவரம். ஹைபிரிட்னா நல்ல வந்து வெல் டெவலப்டான growth உள்ளதுதான் வந்து ஹைபிரிடைசேஷன் சொல்றாங்க. அந்த ஹைபிரிடைசேஷன் பொறுத்த வரைக்கும் அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னா intravarietal hybridization, intervarietal hybridization, interspecific hybridization, intergenic hybridization சொல்லிட்டு 4 டைப்ல சொல்றாங்க. அந்த இதுலயே இப்ப intravarietal hybridization அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு தாவரத்துக்கு இடையே உள்ள அதிகப்படியான மகவை எடுத்து நல்ல ஒரு வெல் டெவலப்டான நல்ல growthingஆன இதை வந்து இதான் எடுத்துக்கிறது தான் வந்து intravarietal hybridization சொல்றாங்க. இன்டர்வேரியேட்டல் அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள இருவேறு சிற்றினங்களுக்கு இடையே தாவரங்களுக்கு இடையே வந்து ரெண்டு பிளான்டோட கலப்பு எடுக்கிறதா வந்து இன்டர்வேரியேட்டல் ஹைபிரிடைசேஷன் சொல்றாங்க. இன்ட்ராஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிற்றினங்கள்னா சின்ன தாவரங்களுக்கு இடையே கொண்டு எடுத்து அதோட மகவை பாக்குறதா வந்து இன்டர்ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் சொல்றாங்க. இன்டர்ஜெனிக் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பேரினத்துக்குள்ளே ஒரு குழுவா ஒரு குரூப்பா இருக்கிறதுக்குள்ளே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மாற்றங்களை கொண்டு போறதுதான் வந்து இன்டர்ஜெனிக் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஹெல்தியா உள்ள ஒரு பேரண்ட் பிளான்ட் எடுக்கலாம். அந்த பேரண்ட் பிளான்ட்ல இருந்து எப்படி வந்து அதோட மகவா இருக்கட்டும் அதோட சடுதி மாற்றமா இருக்கட்டும் எப்படி வந்து அதுல இருந்து வந்து ஒரு கலப்பை எடுக்கலாம் எப்படி வந்து அதுல இருந்து மியூட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு செலக்டபிளா கேரக்டரா இருக்கட்டும் செலக்டபிளான டிஎன்ஏவா இருக்கட்டும் குளோனா இருக்கட்டும் குரோமோசோம்ஸா இருக்கட்டும் நல்ல ஒரு செலக்டபிளா இதை வந்து எடுக்கும் போதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் ஹைபிரிடான ஒரு பிளான்ட்டை வந்து நம்மளால growth பண்ண முடியுது. எப்படி அப்படின்னா இந்த 4 டைப்ஸ். அடுத்து வந்து ஹெட்ரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கலப்பு வீரினம். ஹைபிரிட் அப்படின்னா அதே பிளான்ட்ல எடுத்து அதுல இருந்து வந்து எப்படி ஹைபிரிட் பண்ண முடியும்னா ஹெட்ரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கலப்பு. இப்ப வந்து ஹைபிரிட்ல இருந்து இந்த இன்னொரு பிளான்ட்ல வந்து என்ன பண்றாங்க கலப்பு செஞ்சு எப்படி வந்து ஹைபிரிட் பிளான்ட்டை கொண்டு வரலாம் எப்படி வந்து அதுல இருந்து பிளான்ட்டை வந்து பிரீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பு பண்றாங்க. அந்த கலப்பு வந்து ஹெல் அப்படிங்கறவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கண்டுபிடிச்சது வந்து கலப்பின வீரியம் அவர் மட்டும் கண்டுபிடிச்சதா இருந்தாலுமே அது வந்து எப்படி மியூட்டேஷன் பிரீடிங் எடுக்கலாம் நிறைய விதமான மியூட்டேஷன் அடுத்தடுத்து மியூட் பண்ணிட்டே நிறைய அதோட இதை வந்து பன்மடங்கு உயர்த்திக்கிட்டே போற மியூட்டேஷன் பிரீடிங் வந்து யார் இது பண்ணிருக்கா அப்படின்னா முல்லரும் ஸ்டாலர் அப்படிங்கறவங்க தான் வந்து 1927 இருந்து 1928 வந்து 2 பேரும் இணைஞ்சு வந்து எப்படி வந்து அதோட கலப்பினம் வந்து எப்படி உருவாக்கலாம் எப்படி வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு மகவை வந்து ரெண்டையும் வந்து அதோட பூக்களை வந்து தேய்க்கிறது மூலியமா எப்படி வந்து கலப்பு கொண்டு வரலாம். கலப்பு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர்ல பூ பூக்குற வந்து ஒரு பூசணியா இருக்கட்டும் ஒரு வெள்ளை கலர்ல உள்ள பூசணியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மஞ்சள் கலர்ல உள்ள பூ வந்து அந்த வெள்ளை கலர் பூசணி உள்ள பூவோட என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்நாட்ச் பண்ணி விடுறாங்க. நல்லா தேய்க்கும் போது அந்த பூவின் வழி என்ன பண்ணுது அப்படின்னா இதோட கலப்பு ஃபுல்லா அதோட கேரக்டர் வந்து அந்த பூல இது பண்ணி அந்த பூல இருந்து வளரக்கூடிய காயிலேருந்து வந்து அந்த சீட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கலர் பூவோட கேரக்டரோட ஒரு நியூ பிளான்ட் வந்து growth பண்றாங்க. இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கலப்பு பண்றாங்க. அடுத்து வந்து பாலிப்ளாய்டு பிரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா பன்மடங்கு நிறைய விதமான இதை வந்து பிரீட் பண்ணலாம். ஒன்னா இல்ல ரெண்டா இல்ல பல இதை வந்து பிரீட் பண்றதா வந்து பாலிப்ளாய்டு பிரீடிங் சொல்றாங்க. கிரீன் ரெவாலுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கையாவே வந்து எப்படின்னா கிரீன் ரெவாலுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தான் வந்து என்ன அப்படின்னா கிரீன் ரெவாலுவேஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அரிசியும் கோதுமையும் வந்து அதிகப்படியான விளைச்சல் வந்து குறிப்பிட்ட இதுல இருந்து வந்து நம்ம இதுலதான் வந்து அதிகமா வந்து விளைச்சல் இது கண்டிருக்காங்க. அதுதான் வந்து கிரீன் ரெவாலுவேஷன் சொல்றாங்க. பிளான்ட் பிரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ். பிளான்ட் பிரீட் வரும்போது அடுத்தடுத்து நம்ம பிரீட் எடுக்கும் போது அதுல வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகலாம் பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகலாம் நிறைய விதமான இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த இதை வந்து கில் பண்ணி விடுறதுக்கான நிறைய விதமான அஃபெக்ட்ஸ் வந்து அதுல உண்டு பண்ணலாம். அது மாதிரி அதுல இருந்து வந்து அந்த பிளான்ட் பிரீடிங் எடுக்கும் போது அதை டெவலப் கொண்டு போகும்போது அதுல இருந்து வந்து அதோட ரெசிஸ்டன்சி வந்து நம்ம செலக்டபிளா செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா
அதுல இருந்து நம்ம பிரீட் எடுத்தது என்னதான் இருக்கும், வைரஸ் இன்ஃபெக்ஷனை வந்து உண்டு பண்ணும். அப்போ வந்து நம்ம வந்து செலக்டபிளா ஒரு பிளான்ட்டை செலக்ட் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளான்ட் நல்ல வெல் க்ரோவிங் டெவலப்க்கு வந்து கொண்டு போற பிளான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெவலப் பண்ணும் போதே ஒரு பிளான்ட் எடுக்கும் போதே அந்த பிளான்ட்டுமே வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல வந்து நல்ல ஒரு ஹெல்தியான பிளான்ஸா இருக்கான்னு சொல்லி பார்த்துதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பிளான்ட் பிரீடிங்கே வந்து அடுத்தடுத்த டெவலப்பிங் வந்து கொண்டு போக முடியும். அதுலயே வந்து டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த டெவலப்பிங் என்ன பண்ண முடியாது, நம்மளால கொண்டு போக முடியாது. பிளான்ட் பிரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு இன்செக்ட் பெட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே அதோட பூச்சிகளா இருக்கட்டும், இந்த வைரஸ் பாக்டீரியா ஏதாவது கில் பண்ணி அதோட நோய் தொற்றுத்தன்மையான தாவரமா இருந்துச்சு, அது நமக்கு தெரியல, தொற்றுத்தன்மை தாவரம் இல்ல, வெளில பார்க்கும்போது நல்லா வந்து செழிப்பா இருந்துச்சு அப்படிங்கும் போது உள்ள அதோட தொற்றுத்தன்மை தெரியாம இருக்கும்போது அதுல இருந்து நம்ம பிரீட் எடுக்கும் போது அதுல இருந்து வளரக்கூடியதெல்லாம் என்னதான் இருக்கும், ஒரு இன்செக்ட் பெட்ஸோட தான் இருக்கும். அதுல இருந்து அந்த பூச்சிகள் இருக்கதா இருக்கட்டும், அதுல இருந்து ஏதாவது புழு வரதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பூச்சி புழு இது மாதிரி வரதா இருக்கட்டும், இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து அதோட பெட்ஸ் மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பிளான்ட் பிரீடிங் டெவலப்மெண்ட்ஸ்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மாடர்ன் பிளான்ட் பிரீடிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நேச்சுரலாவே இல்லாம நவீனமயமாக்குதல் மூலியமா வந்து பிளான்ட் வந்து பிரீட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா ஒரு கல்ச்சர் மீடியம் ஒரு லெபார்டரியில போட்டு ஒரு பிளான்ட்டை எந்த ஒரு இயற்கை சூழ்நிலையும் இல்லாம சன்லைட் இல்லாம எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா இன்செக்ட்ஸ் எந்த ஒரு இதுமே வந்து கில் பண்ண விடாம ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஒரு வந்து என்ன அப்படின்னா லெபார்டரி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் ரூம்ல வச்சு ஒரு பிளான்ட் வந்து வெல் டெவலப்பிங்ல நல்லா growth கொண்டு வந்து அதுல இருந்து சீட் எடுக்கிறாங்க. சீட் எடுத்து அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ என்னென்ன பிளான்ட்லாம் தேவையோ அதுல இருந்து கொண்டு வரதான் வந்து மாடர்ன் பிளான்ட் பிரீடிங் சொல்லி சொல்றாங்க. இந்த பிரீடிங் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான விளைச்சல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. நம்மளுக்கு தேவையான எவ்வளவு எண்ணிக்கையில விதைகள் வேணுமோ அவ்வளவு எண்ணிக்கையிலான இதை மட்டும் வந்து கொண்டு வரலாம். அதிகப்படியான மகவும் இதுல இருந்து நம்மளால பார்க்க முடியாது. இவ்வளவுதான் வந்து நம்மளோட இன்னைக்கான லெசன்ஸ்ல வந்து இந்த ஃபுல் இது வந்து 9th யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் 10th லெசனோட உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ.